ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு அது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க ராசியோட ராசிநாதன் வந்து சுக்கிரன் வந்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது ஒரு குறைதான். இருந்தாலும் அவரு ஒரு 16 நாள் தான் இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் பெருசா வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. ரெண்டாவது ஒரு 15 நாள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் தான் உங்களுக்கு. இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் மாதம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது 15 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க என்னதான் இருந்தாலும் உங்க ராசிக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இருந்து 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால வர வேண்டிய லாபங்கள் கண்டிப்பா வரும். பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் நல்ல விதமாவே இருக்கும். ரொம்ப நாளா வந்து குடும்பம் அமையல, இல்லை குடும்பத்துல பிரச்சனையாவே இருக்குதுன்னா குடும்பத்துல இருந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து குடும்பம் அமையல, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்குதுங்கய்யா அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமண யோகம்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு வாகன சேர்க்கை, வீடு வாங்கணும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதுவும் அமையல, கையில காசு இருக்குது, மனசுக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்கய்யா அப்படின்றா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி வீடு வாகனம் சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உருவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்தை 2வது 15 நாள் செவ்வாய் பார்ப்பாரு. தம்பி தங்கைகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு ராகு பகவான் இருக்கிறாரு. குழந்தைய நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 15 நாள் வந்து அந்த 5ஆம் இருக்கிற ராகு வந்து சுக்கிரன் ஒரு 15 நாள் பார்க்கறதுனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை. குழந்தைகளால நீங்க கொஞ்சம் மன அமைதி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப நாளா வந்து குழந்தைக்கு வேலை கிடைக்கல, எப்பதான் படிச்சு முடிச்சுட்டாரு, வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முதல் 15 நாட்களே அது சரியாகக்கூடிய அமைப்புகள். அதாவது அவங்கள நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருந்த அமைப்புகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் சிறு குழந்தைகள் இருந்தீங்க, 10 வயசுக்குள்ள சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள், அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி உங்க 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. வேலை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா பெரிய அளவுகள் அது பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே மாதிரி 7ஆம் இடம் இயல்பா இருக்குது. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஏற்கனவே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நண்பர்களுக்கிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் நல்லா போகக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. மற்றபடி 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வெளிநாடு சனியும் பார்க்கிறாரு. அதனால வந்து கொஞ்சம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தடைகளோடு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.